இந்த கானகத்திலே மும்மூர்த்தி தேவர்களை எனக்கு நேரிட்ட எதிரியோ மும்மூர்த்தி தேவர்கள். இந்த தேவர்களை சிறப்பிடிக்கும் பொழுது ஏதோ ஒரு குரல் நாராயணா நாராயணா என்ற குரல் வந்திருப்பவன் யார் என்று தெரியவில்லை. எங்கிருப்பான் உள்வனம் போய் பார்ப்போம். நாராயணா என்னது நாராயணா நான் சத்தியராக தாழக்கூடிய சசிமுகமர்த்த பிரம்மதேவனுடைய பிள்ளை. என் பெயரோ நாரதன். யாரு? பிரம்மதேவன். பிரம்மதேவனா? நேரிட்ட எதிரி. ஏவடியாருக்கு பிறந்தவன். ஆமா, உனக்கு எதிரித்தான். அந்த தந்தையார் எனக்கு எதிரித்தான். பெத்த தந்தையாருக்கெல்லாம் பகையாகி விட்டேன். அப்படி என்றால் இந்த அசுராதிக்கெல்லாம் ஒரு உபகாரம் ஆகணும்னு வந்திருக்கேன். என்னைக்கு பெத்த தந்தையே எனக்கு எதிரி நீ சொன்னாயோ அன்று முதல் அந்த கண்ணனுக்கு அநேக பாட்டை கரிமூஞ்சி பையன் அவனுக்கு எனக்கு எதிர்த்தான். வெண்ணெய் திருடி பையன். ஆமா, அந்த பெருமை அந்த பையன். ஆமா, படியலுக்கு கூடிய பரமன் அவனையும் எனக்கு எதிர்த்தான். அப்படியா? ஏன்னா சேவரெல்லாம் ஒரு சூழ்ச்சிக்கார பசங்க. ஏவடியாருக்கு பிறந்த பசங்க. ஆமா, அவங்க எல்லாம் மும்மூர்த்தி தேவர்களா? உலகத்திலே முதல் தெய்வம் நான் தான். அனைத்துமே தாங்கள் தான். அகில உலகத்துக்குமே நீ தான் அரசன். அப்படியா? ஆகட்டும். இருந்தாலும் என்றும் இல்லாமல் இன்று தினம் என்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறாயே, என்ன காரணம் ஐயா? இப்ப அங்கார கோபத்தோடு வேக வேகமா வெறித்தனமா போறிய, நீ எங்க போற? இந்த மும்மூர்த்தி தேவர்களை கொள்வதற்காக. மும்மூர்த்தி தவிர ஆமா, இந்த உலகத்துக்கு நீயே அரசன் ஆகணும். மூன்று லோகத்துக்கு அதிபதியாக நாங்க ஆள வேண்டும். அதனால நீ தவற சிறுபடிக்க அங்கார கோபத்தோடு போற. ஆமா, இப்படி அங்கார கோபத்தோடு போற இல்ல. அந்த தேவரெல்லாம் சாதாரண ஆளுங்களா? ஆமா, அந்த தேவரத்தெல்லாம் சூழ்ச்சிக்காரர். ஆமா, எந்த விதத்துல என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாது. அந்த தேவரெல்லாம் சூழ்ச்சிக்காரரு. எந்த விதத்துல என்ன செய்யறான்னு யாருக்குமே தெரியாது. மும்மூர்த்தி தேவர்கள் அனைவருமே ஒரு மந்திர தந்திர மாயாஜாலத்தை. அதனால நீ இப்படி போனீன்னா அந்த தேவரை சிறப்பிடிக்க முடியாது. அப்ப நான் எப்படி நான் போனா எப்படி இந்த மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடிப்பேன்? நல்ல யோசனை சொல்றதா? அப்படியா? தேவைப்படாது. அதனால நீ எங்க போகணும்? எங்க போகணும்? வனபத்திரகாளி. ஓ, வடக்கே பிறந்த வனபத்திரகாளி. வனபத்திரகாளி கிட்ட போய் கட்டூரமான தவம் இருந்து ஒரு சாகாத வரத்தை வாங்கணும். அப்படியா? சாகாத வரம், வேகாத உடல்,
குறையில்லாத செல்வம். எந்த ஒரு தாய் நோனின் வழியாத பிறகு குழந்தை இருக்குதோ அந்த குழந்தையால மட்டும்தான் எனக்கு அழிவு. அப்படி என்ற வரங்களை வாங்கணுமா? அப்பேற்பட்ட வரத்தை வாங்கி அதற்கு பிறகு அந்த தேவரை சிறப்பிடிக்க போனீங்கன்னா அந்த தேவரால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. எந்த மாயாஜால மந்திரமோ என்கிட்ட செல்லுபடி ஆகட்டும். அதனால நீ வனபத்திரகால இடத்துல சென்று கடூரமான தவம் இருந்து வரத்தை பெற்று பிறகு நீ தெய்வலோகம் போலாம். இந்த நொடி இந்த மும்மத்தி தேவர்களை நான் கல்ச்சரில் அடித்து என்ன 1000 வஞ்சங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணி காத்திருந்தேன். ஆனா எனக்கு நல்ல யோசனை சொல்லி இருக்கிறேன். இப்படி போனா இந்த மும்மூர்த்தி தேவரை உன்னை கொண்டுருவாங்க. படைக்க பிறந்த வனபத்திர காளியிட சென்று வேண்டிய வரங்களை வாங்கி பெற்று அப்பொழுது நீ போய் தேவர்களை சிறப்பிடித்தால் எனக்கு ஜெயம் ஆகட்டும். ஐயா வெற்றியோடு திரும்பி வா. புத்தி யோசனை சொல்வதற்காக அநேக கோடி வந்தனம். ஆகட்டும் ஆகட்டும். நாராயணா சென்று வரட்டுமா? ஆகட்டும். நண்பா இப்ப எங்க போகணும்? இப்ப கோட்டை போகணும் சாமி. நோய் இங்க அடிச்சுன்னு வச்சுக்க மூக்குல ஈரல் வந்துடும். மூக்குல ஈரல் வராது, மூக்கு செழித்தான் வரும். வடக்கே பிறந்த வனபத்திர காளியிடம் சென்று வேண்டிய வரங்களை வாங்கி மும்மூர்த்தி தேவர்களை சிறப்பிடித்து அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் நாங்களோ அசுர குலம். இந்த அசுர குலத்துல இந்த மும்மூர்த்தி தேவர் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு மடிவித்தான். அதனால நான் விடுவனா? நீ ஒன்றால முடியாது. மும்மூர்த்தி தேவர்கள் கொட்டத்தை அடக்க வேண்டும். அதனால படக்கே பிறந்த மனவத்திர காளியிட சென்று கடூரமான தவங்களை புரிய வேண்டும். பூசைக்குண்டான தேங்காய் பழம் அனைத்து கொண்டு வா. அதே சமயத்தில் வளர்ந்து வாழக்கூடிய வனபத்திரகாயம்மன் சபைக்கு வருகிறார். அமராவதி சீனரிலாம் அம்மா தாரடி மூரடி அம்மா பேச்சி அம்மா பிடாரி அம்மா அப்பா வாட்டு மணி எனது வேலை வர கொடுப்பது உனது வேலை. அப்பா
உச்சி மேடையிலே அம்மா உனக்கு சாத்தா பிறந்த உனக்கு மேடையிலே அம்மா நீ இந்த மக்களையும் வந்து காணுவா அப்பா கரையடல்ல தாயே பிறந்த